குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றியான தகவல்களை பார்க்க போகிறோன்னா, அஞ்சல் துறையில் 10 முடித்தவர்களுக்கான 30,000 காலி பணியிடங்களை பற்றிய அறிவிப்பு. இது என்றைக்கு வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் குறித்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். மத்திய அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படித்த இளைஞர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறத வெளியிட போகிறாங்க. என்ன பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சல் துறையில் கிராமின் டாக் சேவக் GDS அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. நாடு முழுவதும் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. இது எது அடிப்படையில் நம்மளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொன்னால், 10ஆம் வகுப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதற்கு பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இதுக்கு என்ன செய்வாங்க, தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படாமல் டைரெக்டாக என்ன செய்வாங்க, நம்மளை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பணியிட விவரங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்பு. இதில் GDS அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பணிக்கு தான் என்ன செய்கிறாங்க, இப்போது வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் கிளை அஞ்சல் அதிகாரி, அதாவது பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர், மற்றும் உதவி கிளை அஞ்சல் அதிகாரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர், இவங்களுக்கான பணிகள் என்ன செய்து நம்மளுக்கு நிரப்பப்பட உள்ளது. தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15, 2026 அன்னைக்கு அறிவிக்கப்பட போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 30,000த்திற்கும் மேற்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. கணிதம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் என்ன செய்யணும், கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் மொழியை ஒரு பாடமாக படித்து என்ன செஞ்சுருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி சைக்கிள் ஓட்ட என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தற்போது இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்திருந்தாலும் அது என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, விண்ணப்பதாரர்களுடைய வயது வரம்பு 18 வயது முதல் பூர்த்தியடைந்தவராக இருக்கணும், 40 வயதிற்கு மிகாதவராக இருக்கணும். இதே SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் நம்மளுடைய வயது வரம்பில் தளர்வுகள் அப்படிங்கிறது அளிக்கப்படுது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை தளர்வுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்வு முறை மற்றும் சம்பளம் அப்படிங்கும்போது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படை மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதன் அடிப்படையில் தான் என்ன செய்யும், பட்டியல் அப்படிங்கிறது தயார் செய்யப்படும். யாருக்கான அதிக மதிப்பெண்கள் உள்ளதோ அவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும். சரி, அப்போ BBM பதவிக்கு 12,000லேருந்து 29,380 வரைக்கும், APM அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பதவிக்கு 10,000லேருந்து 24,470 வரைக்கும் ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் விண்ணப்பிக்க முறை அப்படிங்கிறது OBC பிரிவினாக இருந்தால் நம்ம 100 ரூபாய் செலுத்தி